தமிழகம் முழுவதும் இப்போ பரபரப்பாக பேசிக்கிற நியூஸு டிவிகே சசிகலாவோட புதிய கட்சி தான். இந்த கட்சியினால் யாருக்கு பயம் வருதோ இல்லையோ, அதிமுகவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சசிகலா கட்சியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பிரளயமே வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இப்போ திரும்பிய பக்கமெல்லாம் ஒரு காட்டி டாப்பிக்காக இருக்குது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சசிகலா அவர்கள் இப்போ ராம்நாட்டில் பசுமூனில் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்போ பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக தான் திருப்பி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இப்போ ஒரு அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரோட ஓட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த சில தேர்தல்களில் முக்குளத்தோரோட ஓட்டுனால் அதிமுக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ திடீர்னு சசிகலா அவர்கள் இப்போ கட்சி ஆரம்பித்ததுனால அதிமுக பெரும்பாலான தொகுதிகளை தென் மாவட்டத்துக்குள்ள இழக்கிறது நிச்சயம். அது யார் தடுத்தாலும் நிற்காது. இப்போ சசிகலாவே நேரடியாக களத்தில் எடப்பாடிக்கு எதிராக இறங்குனதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய பலத்த சேதத்தை அதிமுக கண்டிப்பாக சந்திக்கும். இது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பெரிய லாபம். இப்போ அடுத்தடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா கட்சியோட பேரை இப்போ இன்னும் அறிவிக்கலை. ஒரு ஒரு மினி மாநாடு போட்டு அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்சியோட மாநாட்டில் கட்சி பெயரையோ நான் அறிமுகப்படுத்தலை. கட்சியில் கொடியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவம் பொறித்த ஒரு கொடியை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயிற்றில் புளியைத்தான் கரிச்சிருக்கும். ஏன்னா கடந்த சட்டசபை தேர்தலில் பார்த்திங்கன்னா நிறைய தொகுதிகளில் தென் மாவட்டத்தில் சொற்ப ஓட்டுகள் தான் அதிமுக நிறையா தோற்றது. காரணம் இது முக்குளத்தோரோட வாக்கு. அந்த முக்குளத்தோரோட வாக்கு கண்டிப்பாக அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா சசிகலா நேரடியாக அதிமுகவுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் சொல்லலை. இப்போ இந்த தேர்தலில் சசிகலாவே நேரடியாக அதிமுகவுக்கு எதிராக நிற்கிறதுனால அந்த கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு பேரிழப்பை அதிமுக கண்டிப்பாக சந்திக்க போகுது. கிட்டத்தட்ட 60-70 தொகுதியில் பெரிய வாக்கு வித்தியாசத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கு நியூஸாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்தது பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க கட்சி ஆரம்பித்தது ஒரு அதிமுகவுக்கு பின்னாடி தான். ஏன்னா இப்போ போட்டி போட்டுக்கிட்டு திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா இலவசங்களை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு வாக்குகளை குறி வச்சு இப்போ ஸ்டாலின் அவர்கள்